ஹாய் ஆல், இன்றைக்கி ப்ளம் கேக் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மைதா 100 கிராம், சால்ட் 2 பிஞ்சு, ஸ்பைஸ் பவுடர் 2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 5 பிஞ்சு எடுத்து சலிச்சு வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஸ்பைஸ் பவுடர் எப்படி ரெடி பண்ணணுன்னா, பட்டை ஏலக்காய் 2:1 ரேஷியோவில் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் நான் இந்த ப்ளம் கேக்கு யூஸ் பண்ணுறேன். 1/2 kg ப்ளம் கேக்குக்கு 2 எக்கு தேவை. அது ஒன்றா எடுத்து பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பீட்டரோட ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகரெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா பீட்டரோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல ஃபோமி கன்சிஸ்டன்சியாக வந்துடும். அது வரைக்கும் பீட் பண்ணி எடுக்கணும். இப்போது வாசனை இல்லாத ஆயில் 50 ml எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு 1 டைம் மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ரம்மில் சோக் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் 2 வீக்ஸ் பிஃபோர். அதில் 150 கிராம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரம் அந்த மாதிரி ஆல்கஹால் எதுவும் வேண்டாம் அப்படின்னா ஆரஞ்சு ஜூஸில் சோக் பண்ணி வச்சு ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு தடவை லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ நம்ம ஆல்ரெடி சலிச்சு வச்சுருக்கிற அந்த மைதா மாவு மிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிற டின்னில் ஊற்றிக்கோங்க. டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் செர்ரி நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் 20 to 25 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டி அண்ட் ரிச் ப்ளம் கேக் ரெடி ஆயிடும்.